ஸ்ரீ குருவே எல்லாம் பெற்ற தாய் தந்தை கற்பித்துக் கொடுத்த குருமார்களையும் ஒரு பாதம் பணிந்து வணங்கி மகிழ்வது உங்கள் செல்வ கணேசன். ஸ்ரீ அக்னிமர்ஜி ஜோதிட குருகுலம் மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் சார்பிலும் உங்கள் அஸ்ட்ரோசெல்வா டிவி நேரில் சார்பிலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பது பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பானது செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்தங்கள் பற்றி பார்க்க இருக்கின்றோம். உங்களுடைய தீரா கடன்களை எல்லாம் அடைத்து வாழ்வினில் அற்புதமான வளர்ச்சியினை பெறக்கூடிய முகூர்த்தங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். நம்மளுடைய சேனல்களில் ஒவ்வொரு மாதமும் இந்த மைத்ரேய முகூர்த்தங்கள் எப்போது வருகின்றன என்பதை பற்றி விளக்கமாக கொடுத்திருக்கின்றேன். மேலும் நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு மாதமும் எப்பொழுது தங்கம் வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், அதற்குரிய சிறந்த நாள் முகூர்த்தங்களை பற்றி தொடர்ந்து பதிவிட்டிருக்கிறேன். ஆக இது போன்ற ஜோதிட மற்றும் ஆன்மீக பதிவுகள் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய அஸ்ட்ரோசெல்வா டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். மேலும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை நீங்கள் பார்க்க விரும்பினால் ஆன்லைனில் பணம் செலுத்தி நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். கீழே இருக்கக்கூடிய எனது மொபைலுக்கு வாட்ஸ்அப் செய்தீர்கள் என்றால் நீங்கள் கட்டணத் தொகையினை செலுத்தி உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளலாம். பாருங்கள், பதிவுகளுக்குள் செல்வோம். இன்றைய காலகட்டங்களில் நாம் நம்முடைய பொருளாதார நிலையினை தொழில் நெருக்கடியான இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளில் நம்முடைய குடும்பத்தை நகர்த்துவது என்பது மிகவும் அரிதாக ஒன்றாக இருக்கிறது. நமக்காக இல்லை என்றாலும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளுக்காகவும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்திற்காகவும் நம்முடைய கௌரவத்தை நிலைநாட்டுவதற்காகவும் அல்லது நம்மை நாம் தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் நம்முடைய உடல் நலத்திற்காகவும் இவ்வாறு ஏதேனும் ஒரு வகையில் நாம் இன்றைய சூழலில் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகின்றது. ஆக இவ்வாறு ஏற்படக்கூடிய அந்த நிர்பந்த கடன்களிலிருந்து மீடேறுவது என்பது மிகவும் ஒரு கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக கருதப்படுகிறது. ஏனெனில் ஒரு கடனை வாங்கி அடைப்பதற்கு மற்றொரு கடனை வாங்கி வேண்டிய ஒரு கட்டாயமும் ஏற்படுகின்றது. அவ்வாறு கடன் சுமை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. ஜோதிடத்தில் கடனுக்குரிய கிரகம் கேது என்று சொல்வார். கேது என்பது ஒரு வலைப்பின்னல். ஒரு முறை நீங்கள் கடன் வாங்கிவிட்டீர்கள் என்றால் இந்த வலைப்பின்னல் சிக்கல்கள் மேல் சிக்கல்கள் இடியாப்ப சிக்கலினை போல் கூடிக்கொண்டே இருக்குமே ஒழிய குறைவதென்பது மிக அரிதான ஒன்றாகும். இந்த கடனிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டுமெனில் முதலில் உங்களுடைய குலதெய்வத்தை நன்றாக வணங்கி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். ஆக கடன் குறைவதற்கு முதல் வழிபாடு குலதெய்வ வழிபாடு ஆகும். உங்களுடைய குலதெய்வத்தை மிகச்சரியாக தொடர்ந்து நீங்கள் வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய கடன் சுமை கண்டிப்பாக குறையும் என்பது மாற்று கருத்து இல்லை. ஆக குலதெய்வத்தை வணங்குபவர்கள் உங்களுடைய குலதெய்வத்தின் பேரினை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நானும் உங்கள் குலதெய்வத்திடம் உங்களுக்காக பிரார்த்தனை செய்திருக்கிறேன். நம்மளுடைய சேனல்களில் மைத்ரேய முகூர்த்தத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்றும் அதில் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எப்போது செய்ய வேண்டும் என்பதை பற்றி விளக்கமாக பதிவிட்டிருக்கின்றேன். ஆக முதன்முறையாக பார்ப்பவர்கள் அந்த வீடியோ பதிவினை பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். வீடியோக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் அப்படி இருக்கக்கூடிய இந்த அற்புதமான மைத்ரேய முகூர்த்தங்கள் இந்த செப்டம்பர் மாதங்களில் 2 முகூர்த்தங்கள் வருகின்றன. அவை என்னவென்று பார்த்தோமே ஆனால் முதன்முறையாக 10/9/2024 ஆவணி மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சுக்லபட்ச சப்தமி திதியில் அனுஷ நட்சத்திரமும் கூடிய விருச்சிக லக்னத்தில் சுபயோக சுபதினத்தில் காலை 36 AM முதல் மதியம் 12:47 PM இரண்டாவதாக 20/9/2024 புரட்டாசி மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கிருஷ்ணபட்ச திருதியை திதியும் அஸ்வினி நட்சத்திரமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் மேஷ லக்னத்தில் மாலை 7:30 PM முதல் 9:17 PM. ஆக இந்த 2 முகூர்த்தங்களையும் நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய அனைத்து கடன்களையும் தீர்த்து உங்களுடைய வாழ்வில் பொருளாதார வாழ்வில் நீங்கள் மென்மேலும் வளர்ச்சி பெற்று உங்கள் குடும்பம் என்றென்றும் மகிழ்ச்சி கடலில் நீந்த வேண்டும் என்று எல்லாம் வல்ல பிரபஞ்ச சக்திகளை மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இந்த கடன் நீங்கள் மட்டுமல்லாது உங்கள் அன்பு குடும்பமும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் இதிலிருந்து மீடேறி என்றென்றும் நல்லதொரு சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த வீடியோ பதிவினை அவர்களுக்கு ஷேர் செய்ய வேண்டும் என்றும் உங்களுடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க மகிழ்ச்சியுடன்.